திரு ஸ்ரீதரன் குறைந்தபட்ச அறம் அப்படிங்கிற அடிப்படையில இதெல்லாம் பாஜக அணுகல அப்படிங்கிறாரு ரகு. போற போக்குல நடுவுல பதில் சொல்லணும்னு சொன்னா இல்ல குறுக்கல வேணாம் இல்ல முதல் சுற்று எல்லாரும் அவங்க வாதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பேசணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு போனாரு. ப்ளீஸ் உங்களுக்கு முதல்ல இடஒதுக்கீடு பத்தி நம்ம அந்திரிதாசஜி சொன்னாரு. ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து இடஒதுக்கீடு எதிராக பேசிட்டாரு எங்கேயோன்னு சொன்னாரு. ஆர்எஸ்எஸ் தலைவர் கடந்த மோகன்ஜி பாகவத் அவர்கள் கடந்த 20 வருஷமாக இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கணும், அவர்களும் சமுதாயத்தில் சமநிலைக்கு வர வரைக்கும் அந்த இடஒதுக்கீடு இருக்கணும்ன்றது இதுதான் ஆர்எஸ்எஸ் கொள்கைன்னு அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. சகோதரர் எப்படி பார்க்காம விட்டார் தெரியல. 2020 ஒரே விஷயம், 2020 இந்த 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இடஒதுக்கீடு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்தப்ப பாரத பிரதமர் சொன்னாரு, நாங்கள் என்றைக்கு அவர்கள் சம இடத்துக்கு வராங்களோ அதுவரையில இந்த இடஒதுக்கீடு தொடரும், அடுத்த 10 வருஷத்துக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. தலித் பட்டியலின மக்களினுடைய அந்த பிசிஆர் பிரிவில் ஒரு பிரச்சனைன்னு வந்த பொழுது ஒரு கோர்ட்ல, ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வந்து அதுல ஒரு டைல்யூட்னஸ் வந்தப்ப அதை வந்து மறுபடியும் எனாக்ஷன் கொடுத்து அந்த பிசிஆர் ஆக்டுக்கு அதிக வலுவூட்டினது. அதுக்காக ஒரு சில மாநிலங்களில் எதிர்ப்பு இருந்தாலும் கூட அதையும் சரி பண்ணது. ஏனென்றால் அவர்களுக்கான உரிமையை அதிகமாக ஆக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தது எல்லாமே பாரத பிரதமர் மோடி தான். ஆகினால இது எல்லாம் பட்டியலின மக்கள் பார்த்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்க எல்லா தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கோம். இல்ல பிரதானமா பேசப்பட்ட முக்கிய விவகாரங்கள்ல கர்நாடக மாநிலத்தில் பிரஜ்வால் ரேவண்ணா மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நீங்க கூட்டணி முடிவு எடுத்ததோ அல்லது சகோதரனை கேட்கிறேன், அந்த பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய கேஸ் ஒரு வருஷம் முன்னாடியே கூட அவங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கு, காங்கிரஸுக்கு தெரியும்ல. இந்த கேஸ் போட்டது எனக்கு தெரியுமா? இந்த கேஸ் போட்டது எனக்கு தெரியுமா? தேர்தலுக்கு 24ஆம் தேதி தேர்தல்னா 22ஆம் தேதி நைட் கேஸ் போடுறாங்க. அன்னைக்கு அவர் போன பிறகுதான் ஏன் அவருக்கு சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் இருக்குதா மத்தியில் இருக்கு? இதுல மாநில அரசாங்கம் அவர் போன பிறகுதான் வழக்கே போடுறாங்க. கர்நாடகாவில் வந்து அவர் டெல்லி போறாரு, 22ஆம் தேதி ஜெர்மனி போயிருக்கிறாரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்படிங்கிற முறையில நாடாளுமன்ற பிரதமர் அலுவலகத்திற்கோ நாடாளுமன்றத்துக்கோ குறித்த கவலை இருக்கணும். சட்டம் ஒழுங்கு மாநில காவல்துறை கிட்ட இருக்கு. மாநில காவல்துறை வேண்டுமென்றே சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் அவங்களோட இருக்கிற டைப்போட தான் அவர் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு குற்றவாளி கூட தப்பிவிடக் கூடாது, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னு அமித்ஷா அவர்களும் சொல்றாரு, மோடி அவர்களும் சொல்றாரு. எந்த மாற்றம் என்ன பண்ணீங்க நீங்க? நாங்க சொல்றோம் டிரைவர் காணொளியில வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு சார். அந்த ஆதாரங்களை எல்லாம் நான் யாரிடம் கொடுத்தேன் அப்படிங்கிற வரைக்கும் வாக்குமூலம் கொடுத்தாரு சார். அது பாஜக மாநில தலைவர். எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கும் கர்நாடகாவில் ஆளுற காங்கிரஸ் கட்சிக்கும் நிச்சயமாக தெரியும். தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காதது அவர்களுடைய தவறு. இதுல குற்றம் சொல்ல வேண்டியது டி கே சிவகுமாரும் சித்தராமையா. சொன்னாரு பிரிட்ஜ் பூஷன் பத்தி. பிரிட்ஜ் பூஷன் உடனே வந்து மகளிருக்கு எதிராக பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்கன்னு. எங்க பிரிட்ஜ் பூஷன் வந்து ஒரு பெண் பாலியல் 9 வயது 10 அதாவது மேஜர் ஆகாத ஒரு பெண் வந்து குற்றம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதே பெண்ணு அவருடைய தகப்பனாரோட போய் சேர்ந்து என்ன மிரட்டி அந்த வழக்கு போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால பிரிட்ஜ் பூஷன் வழக்கு என்ன நடவடிக்கை குற்றம் சாட்டப்பட்ட உடனே தண்டனை கொடுக்கணுமா? பிரிட்ஜ் பூஷனுக்கு வழக்கு நடக்குது. வழக்கு அதுல யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அதுல பெரும்பாலானவங்க பல்டி அடிச்சிட்டாங்க. அது 2 மாநிலத்துக்குள்ளார 2 சமுதாயத்துக்கு இடையான பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இரண்டாவது அவர்கள்லாம் வந்து தகுதி தேர்வு ஒலிம்பிக்ல போறதுக்கு கூட நான் ஒலிம்பிக்ல நேத்துதே போயிட்டு வந்துட்டேன். அதனால மறுபடியும் தகுதி தேர்வுக்கு வரணும் சொல்லிட்டு பிரச்சனையே தவிர இதுல பெண்ணுக்கு எதிரானது ஒண்ணுமே இல்ல. அவர் கன்விக்டட் குற்றவாளினா நிச்சயமா கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? குற்றவாளி இல்ல. நான் பதில் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன்.
அதாவது வினீஷ் போகட் வந்து இப்ப ஒலிம்பிக்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. சரி, எப்படி இவர் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கல, அவங்க போராடி உடல் எடையை குறைச்சு, அதாவது எடையை குறைக்கிறது ஈஸி கிடையாது, குறைச்சு அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. சரி, அவங்க வந்து எனக்கு ஓசி டிக்கெட் வேணும்னு கேட்கல. இங்க பாலியல் குற்றம் ஃபேஸ் பண்ற எல்லாருமே வந்து ஒரு சாக்கு சொல்லுவாங்க. ஆமாங்க, 2 பேருக்கு இடையில போட்டி, என்ன வந்து என்னோட எதிரி வந்து என்ன கவுக்குறான், இப்படிதாங்க இந்தியா முழுக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். அதாவது ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கின ஒருத்தவங்க வந்து குற்றம் சொல்லும் போது பரிவோட கேட்கணும், பரிவோட கேட்கணும். இவர் பவர்ஃபுல்லா இருக்காரு, நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை நீ இதுல ஒதுங்கிரு, உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டோம், கடைசி தீர்ப்பு வர வரைக்கும் நான் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்றது அறமா? அவ்வளவு பவர்ஃபுல் மேன நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காம எல்லா போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு. அவர் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு போராட்டம், எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அவரே சொல்லியிருக்காரு இவர் செக் பண்ணுவாராம். இவர் வந்து பெண்களை வந்து அவங்க உடலை தொட்டு டெஸ்ட் பண்றதுக்கு யாருக்கு ரைட் கொடுத்தா அவரே ஒத்துக்கிறாரு. அவரே சொல்லியிருக்காரு. பதில் சொல்லி மோசமானவர் அவரு. அவருக்கு தவிர்ங்க, அரசியல் வேற, இது வேற. இந்த மாதிரி பாலியல் குற்றம் வரைக்கும் நீங்க வந்து அவர் வெளில வைக்கணும். அதுதான் நியாயம்.